யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம் நமக்கு. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தாண்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதாண்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர் மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தழங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். ஏய், அளக்குறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா, இவங்க முடிஞ்சு கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. அலௌன்ஸ் பண்ண. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, கொலை அடிச்சா எங்கிருக்கா, கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா, கொலை அடிச்சவன் எங்கிருக்கா. யோ, உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பிஞ்சு போயிடும். ஆமா, என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் படத்துக்கிட்டு நீ ஆடா. கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தந்தை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய், மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்ட காயிரும். டேய், அடிச்சு பாக்கறா பிரச்சனை சுமாரா. வாங்கயா, அடிக்கடி எங்க கிட்ட வம்பு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய், அடிக்கடி வம்பு பண்ணாங்கடா. அவசியம் வேண்டாம், மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்ன ஒரே சொல்றீங்க? யோ, இத பாரு, பாடி படினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா, அவளுக்கு 5 பேரு தாளுக்கா. சுமாரா, இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடும். விடுங்கடி, அவ என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நான் கையிலுக்கு சாத்துருவாமா. இன்னைக்கு 4:30 ராவுகளா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ விளம்பரத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறின்னு ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னொரு சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூவ வைக்கிறது? நம்ம விஜயம் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிச்சு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கட்டிருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல 1 மார்க் கூட போட மாட்டான். கோழி கட்டவே இல்ல. இந்த கோழி கட்டர் பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ, நான் இல்ல. உனக்கு சீப் வரையா? அடி ராக்காய மூக்காய குப்பாய கராச்சி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம். சாப்பிடணும், ஆனா முயலக்கூடாது. என்ன குட்டி சொல்ற நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. வாய முடிவு பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா? கல்யாண வழக்கன்னு பாக்குறான். இல்ல கழுத்து வாங்கிட்டீங்களா? பாக்கலாமா? 12 1:30 எமகண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறான். வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா, சாப்பிடலாம். வாடா, நீ வாய.
விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா. எனக்கு 2. இதாம்மா. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பரவ வைமா. ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? என்னங்கடா உங்க சிலேபி சத்தியம் நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? என்னங்கடா உங்க சிலேபி சத்தியம் நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல. நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையுறீங்களோ? பார்த்து பேசு. டேய், இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். டேய், ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நீயா தின்ன? எங்க வா? எங்க போட்டு அடிக்கிற? நிறுத்துங்க. டேய், இவங்களை சேர வேண்டிய காசு ஆர்டர் இருக்கு. மனத்துக்காரங்க இருக்கு. நீங்க அங்கே வாங்கிக்கோங்க. போங்க. ஓடுங்கயா, ஓடுங்கயா. டேய், வெட்டி வாடங்க. ஓடியா. ஓடியாப்பா, வேகமா. குழி வெட்டினியா? வெட்டினாங்க. எங்க வெட்டின? வெட்டி கடைக்கார பக்கத்துல வெட்டினாங்க. அட பாவி, இப்ப செத்து போனவன் அவன்கிட்ட தானே வட்டிக்கு பண்ணவா இருந்தான். புதைச்ச பணத்தை எழுப்பி கேட்பாடா. ஐயோ, அவன் அப்படி எழுப்பி கேட்ட கூடாதுக்காகத்தான் குழி ஆழமா வெட்ட சொன்னேன். ஆழமா வெட்டினியா? ஆழமா வெட்டிட்டாங்க. டேய், நமக்கு சேர வேண்டிய காசெல்லாம் வாங்கிட்டியா? அவன் சாகத்துக்கு முன்னாடி அவனுக்கு வேலை கொடுக்கணும். 20. அதை கொடுத்துரு. இந்தா போடு. அப்ப நான் வரேங்க. ஆஹா, தினம் இப்படி நமக்கு வருமானம் வரக்கூடாதா? தினம் ஒருத்தன் ஜாகணும். அட, ஏன்டா இப்படி சொல்றீங்க? டேய் பிரசிடண்ட், இந்த ஊர்ல இதை விட சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு வேற என்னடா வழி இருக்குது? நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நாமளே முன்னாடி போய் நாட்டாம பண்றோம். ஏதோ 20 30 கிடைக்குது. இந்த 20 30 வச்சு பட்டை உள்ள போன உடனே வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு 1 வாரம் ஆச்சு. ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும். கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன சொல்றீங்க? இல்ல, கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும். அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வராறு விலை போட்டு. ஆமா. கையை எடுத்தா நொண்டி ஆயிடுவேனே. எதுக்கு கையை பிடிச்ச? 30 ரூபா கொடுத்துருக்கேன். கையை பிடிக்க மாட்டேன். அது வீட்டுக்கு. வீட்டுக்கா? எவன் சொன்னது? வாடகைக்கு விடப்படும் போர்டு எழுதி போட்டுவிட்டு கீழே நீ உட்கார்ந்து இருக்க. யோ, வாடகைக்கு வீடு விடப்படும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். எவன் சொன்னா? வாடகைக்கு விடப்படும் மொத்தம் எழுதி போட்டிருக்கீங்க. வீட்டை காணாம. அது மழையில நனைஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? மழையில நனையும், அதெல்லாம் முடியாது. எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்பேன். எடு அந்த விளக்க மாட்டேன். விளக்க மாத்திரம் அடிக்காத. ஊர்ல உள்ளவங்க எவனாவது பாத்திர போறாண்டா சொன்னா கலையே. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அது 2 என் கையில வச்சிருக்கேன். அதாலையும் அடிச்சிட்டு போ. ரொம்ப நன்றி. பாத்தியாரே, உன் நிலைமையை பாத்தியா? பொம்பளை கையால விளக்கு மாத்தாலும் அடி வாங்க வேண்டியதா போச்சு. என்ன வாத்தியாரே? சயின்ஸ் வாத்தியாரு. அது தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்த அடிச்சுட்டு போகுதா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு, 1ஆம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு. வயசாகி போச்சு, சேர முடியாதுன்னு. அது என்ன தலையெல்லாம் விளக்கமாரா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பார்த்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்கமாரா இருக்கு. இந்த நிகழ்ச்சி யார்கிட்டையும் சொல்லிடாத. ஆண்டவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்க மாட்டேன். காசு கரெக்டா போட்டாலும் கடை சொல்லக்கூடாது. 1. என்னடா 2 தடவை ஜான் போடுற? உங்களுக்கு என்ன கை பெருசு, சுலபமா போட்டுருவீங்க. எனக்கு சிறுசு 2 தடவை போடணும். நீ ஜான் போடுறது என்ன? முழம் போட்டாலும் முடியாது. விஜயா, எனக்கு போல தாடுறா. நான் வரலடா, நீங்களே விளையாடுங்க. சரி விடு. ஒவ்வொருத்தரும் முறை மாதிரி கையை வச்சுக்கிட்டு ரோட்டையே அளக்குறாங்க. இந்த சூது நமக்கு ஒத்து வராது. வேற என்ன தாடலாம்? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டா? உங்க வீட்டுல ஆடு. அறிவு கட்டவன.
பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார் தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்கார்றா. வேதநாயகன் யாரு? சார் நீங்க தான். ஆமா, மறந்துட்டேன். இது வேதநாயகன் யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சு மேல ஏறி நில்றா. பெஞ்சு மேல ஏறினா விமானம் தெரியுமா சார்? விமானம் மட்டும் இல்ல, ஓட்டுற ஆளும் தெரியும். ஏறி நில்றா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. சகோதரர்கள். வெரி குட். நீயும் தான் என்கிட்ட படிக்கிற, இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான். எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான் பாத்தியா? ஒரே வாத்தியார் தான் 2 பேரும் படிக்கிறீங்க. ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்திட்டான். சத்தம் போட்டீங்க வாயை கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும். சார் என்னடா? உட்காரலாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவைச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வர வேணாம், லீவு. ஆனா பாஸ். பாரு, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், எல்லாரும் டான் டான்னு பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? தான் தான். ஏய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னேன்டா. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. ஏய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருக்க. லட்சுமி, ஸ்கூலுக்கா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சகனமே சரியில்லை. அறுத்துட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையிறாளுங்க. தண்ணி குடுற முதல்ல. பார்த்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி, உன்னை பார்த்து இவனுங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மட பசங்க காவி கலர்னா சாமியாருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ளை கலர்னா விதவைக்குன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விதவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலைப்படலன்னா நான் என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க. ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும்போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிடறாங்களே, சாவுக்கு தான் போக முடியுது. நான் எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனைப்படுற. உன் வேதனையை போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போடட்டுமா? சார் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசுற, நீயோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க. வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? கெடுறா கைய. அவனை தானே? ஒன்னதான் இப்படி நடந்துக்கிட்டா இதாலே அடிப்பேன். என்ன சாணி நாத்து அடிக்குது? செருப்புல சாணியை மிதிச்சிட்டு வந்துட்டாளா? வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங். வர்றேன் சார். அந்த அம்மா என்னமோ செருப்பை காட்டிட்டு போறாங்க. அது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி செருப்பு வேற எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது, புதுசா தச்சாத்தான்னு சொல்ல வந்தேன். வர்றேன் சார். பொய் சொல்லாதீங்க சார். அந்த அம்மா செருப்பை கலட்டி இதாலேயே உங்களை அடிப்பேன்னு சொன்னதை இந்த காதார கேட்டேன் சார். கேட்டுட்டியா? ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ற? இந்த 1 ரூபாய் வச்சுக்க, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதரா. கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்பை கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். போடா. வர சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு. ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்தல, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது. வேற எவனாவது வந்து 1 ரூபாய் கேட்ட போறான்.